நகையே இஃதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையை நாடி விரும்புவதே. அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் சுஜாவின் அன்பு கலந்த வணக்கம். முந்தைய 92வது பாடலில் அம்பாளிடம் மட்டும் பக்தி கொண்ட தன் மனவலிமையை கூறிய பட்டர் இந்த 93வது பாடலில் அபிராமி அன்னையின் அழகுக்கு, ரூபலாவண்யத்துக்கு, உடலின் அங்கங்களுக்கு எந்த ஓமையும் கூற முடியாது. அப்படி கூறி கற்பனை செய்வது நகைப்புக்கு இடமாகும் என்று கூறுகிறார். பாருங்கள். நகையே இஃதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே இவள் தன் தகைமையே நாடி விரும்புவதே. இந்த உலகத்தையும் அதில் வாழும் உயிரினங்களையும் பெற்றெடுத்த தாயே, உலகத்தில் உள்ள அழகெல்லாம் உன் அழகாகத்தான் இருக்கிறது. ஆனால் நிறைய பேர், ஏன் நான் உட்பட, உன் அங்கங்கள் அழகை வர்ணிக்க ஆரம்பித்து விடுகிறோம். உன் திருமார்பு ஒரு பூவின் மொட்டு போன்று இருக்கிறது, உன் அழகிய நீண்ட கண்கள் மானின் கண்களைப் போல் இருக்கிறது என்று உன் உடல் உறுப்புகளை நிறைய ஓமைகள் சொல்லி வர்ணிக்கிறோம். பார்க்க போனால் நாங்கள் எதை ஊமைகளாக கூறுகிறோமோ அவைகளை படைத்தவளே நீதான். அப்படி இருக்க அவைகளை உன்னுடன் ஒப்பிடுவதை நினைத்தால் ஏதோ நகைச்சுவை கேட்டதைப் போல சிரிப்புத்தான் வருகிறது அம்மா என்று நகையே இஃதிந்த ஞாலமெல்லாம் பெற்ற நாயகிக்கு முகையே முகிழ்முலை மானே முதுகண் என்று நமக்கு கூறுகிறார் பட்டர். அவர் அம்பிகையின் தரிசனம் பெற்றவர் அல்லவா? பிறகு கூறுகிறார், நீ பிறப்பு இறப்பு என்று எதுவுமே இல்லாமல் எந்த ஓமைக்கும் உன்னை ஒப்பிட முடியாத நிலையில் இருக்கிறாய். எந்த வார்த்தைகளாலும் சொல்ல முடியாத அளவிற்கு இருக்கும் வடிவங்களை உடைய உன்னை மலையரசனுக்கு மட்டுமே பிறந்தவளைப் போல மலைமகள் என்று வேறு கூறி அழைக்கின்றோம். முடிவே இல்லாத நீ எப்படி மலையரசன் மகளாக பிறந்தாய்? பர்வதராஜனான இமவான் மகள் என்று ஆதி அந்தம் இல்லாத உன்னை அவரின் மகள் என்று சொல்வது வீணான வார்த்தை என்று தோன்றுகிறது அம்மா. நீ இப்படி இருப்பாய், நீ இவரின் மகள் என்று கூறுவதெல்லாம் தேவையில்லாத செயல். ரொம்பவும் மிகைப்படுத்தி சொல்வதைப் போல் தோன்றுகிறது. எதையுமே அளவுக்கு மிஞ்சி கூறினால் அது நகைப்புக்கு இடமாகிவிடும் இல்லையா என்று பட்டர் பெருமை மிக்க குணங்களை கொண்ட அபிராமியை விவரிப்பது என்பது ஒரு வம்பான செயல், நமது தகுதிக்கு மிஞ்சியது, தேவையே இல்லாதது என்று கூறுகிறார். அதைத்தான் முடிவில் அந்த வகையே பிறவியும் வம்பே மலைமகள் என்பது நாம் மிகையே என்கிறார். சரி, பிறகு அம்பிகையை பற்றி எப்படித்தான் தெரிந்து கொள்வது? கற்பனைகளையும் உவமைகளையும் தள்ளி வைத்துவிட்டு அவளின் உண்மை நிலையை அறிய முயல வேண்டும். நாம் எப்படியெல்லாம் நினைத்து துதிக்கிறோமோ அப்படியெல்லாம் துதித்து உண்மையான பக்தி செய்தால் அவளே நாம் நினைத்தவாறு நமக்கு தரிசனம் தருவாள். தன்னை உள்ள வண்ணம் காட்டிக் கொடுப்பாள் அவள். ஆதிசங்கரரும் சௌந்தரிய லஹரியின் 12வது துதியில் இதை போன்றேதான் கூறியிருப்பார். துவதீயம் சௌந்தர்யம் துஹினகிரி கன்யே துலயித்தும் கவீந்திரார் கல்பந்தே கதமபி விரிஞ்சி பிரபிருதயः யதா லோகௌத்சுக்யா தமரலலனா யாந்தி மனசா தபோபிர் துஷ்பிராபாமபி கிரிஷ சாயுஜ்ய பதவீம். பனிமலையரசன் பெண்ணே, கவிசிரேஷ்டர்கள், சரஸ்வதி வல்லபரான பிரம்மா போன்றவர்கள் கூட உன்னுடைய அழகுக்கு ஓமை கூறுவது எப்படி என்று நிறைய கற்பனை செய்து பார்க்கிறார்கள்.
ஆனால் அவர்களால் முடியவில்லை. பனிமலையில் நீ வசிப்பதால் உன்னை பனிமலையரசனின் பெண்ணே என்று அழைக்கிறேன். அழகிற் சிறந்த தேவ மாதர்கள் உன் அழகை அனுபவிக்க ஆசை கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நீயோ பரமசிவனின் கண்ணல்லாது வேறு கண்களால் அழகை அனுபவிக்க இயலாது என்பது போன்ற அழகை உடையவள். அந்த தேவஸ்திரீகள் எல்லோருமே பரமசிவன் மூலமாக உன்னை பார்க்க விரும்புகிறார்கள். அதனால் பரமசிவனுடன் ஒன்றுபட்டு நிற்கும் சிவ சாயுஜ்ய பதவியை அவர்கள் விரும்புகிறார்கள் என்று மகா லாவண்ய சேவதியான அம்பிகையை துதிக்கிறார் ஆதிசங்கரர். ஏதோ கணிதத்தையும் அறிவியலையும் ரிசர்ச் செய்வது, அதாவது ஆராய்ச்சி செய்வது போன்று நாம் அம்பிகையை பற்றி ஆராயக்கூடாது. அவளை பற்றி முதல் நூல்களாகிய லலிதா சகஸ்ரநாமம், தேவி பாகவதம் போன்ற புராணங்களில் கூறப்பட்டுள்ளபடி துதிக்கலாம். ஆனால் நாம கற்பனை செய்து அற்ப பொருட்களோடு அம்பிகையை ஒப்பிடுவது என்பது ஒரு எல்லைக்கோட்டை மீறுவதற்கு சமமாகும். இப்பரந்த உலகில் நமக்கு எது உயர்ந்தது, எது அழகு என்று மனதிற்கு படுகிறதோ அதையே அம்பிகையாக எண்ணி துதித்து வந்தால் அவள் அருள் நமக்கு கிடைக்கும். பட்டரின் இந்த 93வது பாடலை பாராயணம் செய்து துதித்தால் நம் உள்ளத்தில் அம்பிகை ஒளியாக தோன்றுவாள். அவளின் உண்மை நிலையை உணர்ந்து அவளை அறிந்து கொள்ள முடியும். துதித்து உணர்வோம். மீண்டும் அடுத்த செவ்வாய் 94வது பாடலுடன் உங்களை சந்திக்கிறேன். அருள்வாமி அபிராமி உமையே.